அஞ்சலி முரளி 2 பேருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அப்போ ஃபோனை பார்த்துட்ருக்காங்க அஞ்சலி. அங்கேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க அனு. இந்தாங்க இந்த ஜூஸை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லை அனு, எனக்கு இப்போ இந்த ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அங்கேருந்து அபி டேப்லெட் எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க இந்த டேப்லெட்டை போடுங்க, இனிமேல் உங்களுக்கு நான் தான் டேப்லெட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் கொடுத்த ஜூஸை ஃபஸ்ட்டு குடிக்கணும், அப்புறம் தான் நீங்கள் டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஜூஸை குடிச்சிட்டோடனே டேப்லெட் வாங்கி போடலான்னு அப்படியே போடுறாங்க. அதுக்குள்ளே ராகவ் வராரு. வந்தோடனே அந்த டேப்லெட் அப்படியே தட்டி விடுறாரு, கீழே போய் விடுது. ஏன் ராகவ், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதை பார்த்தோடனே அபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. பாட்டிக்கும் கோவம் வருது. ஏன், எதுக்காக ராகவ் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அவள் என்ன பண்ணா? ஒரு டேப்லெட் தானே கொடுத்தா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இல்லை சாரி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சாரின்னு சொல்கிற? சாரினா எல்லாமே முடிஞ்சிருமா? நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் சாரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமாக ராகவை திட்டுறாங்க. இல்லை என்ன இல்லை, இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணலாம் எப்போ திட்டலான்னு சொல்லிட்டு காரணத்தை நீ தேடிட்டே இருக்காது. தயவு செய்து நான் சொல்கிறேன் ராகவ், நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது. என்னை கடவுள் ஏன் தான் உயிரோட வச்சுருக்காரோ தெரியல, இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க. ஐயோ பாட்டி தேவையில்லாம நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. ராகவ் போகும்போது அப்படியே கூப்பிடுறாங்க அனு, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ் வராரு. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ நாளாக உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் இப்போ கேட்குறேன். உங்களுக்கும் அபிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது, அந்த விரிசல் அதிகமாகிடும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அனு, நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றாக சொல்கிறாரு. 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கதா பாட்டி பார்க்குறாங்க, வந்து கேட்குறாங்க, என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் கேட்டேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை, அவர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராகவ், அணுவுக்கு உன்னை கேள்வி கேட்குற எல்லா உரிமையும் இருக்குது, அதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நீ எப்போ வேணால் ராகவ் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ் அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. இங்கே பாரு ராகவ், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, போயிட்டு அபியை கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாரு ராகவ். அப்படியே கோவமாக இருக்காங்க அபியை பார்த்த உடனே அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்காரு. என்ன, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஆமாம், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எதுக்காக என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஓ, நான் வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், அவ்வளோதானே. நான் எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசக்கூடாது, நான் ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்கணும், அதுதானே உங்கள் ஆசை, அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கர கோவமாக திட்டிகிட்ருக்காங்க. இப்போ என்ன உனக்கு, வா வெளியே போகலாம், பாட்டி உன்னை வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, உன்னை வந்து சமாதானப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளியே கூப்பிட்டா நான் வரணுமா? அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, பாட்டி சொல்லியிருக்காங்க தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி பின்னாடி வராங்க. போயிட்டு ஒரு பஜ்ஜி கடையில் நிற்கிறாரு. பஜ்ஜி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பஜ்ஜி அப்படியே வாங்கி கொடுக்குறாரு. அப்போ அபி சொல்கிறாங்க, இல்லை என்னை எதுக்காக நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல, என்னை கல்யாணம் பண்ணி என்னோடய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு, எனக்கு இந்த வாழ்க்கையை சுத்தமாக பிடிக்கல, உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, என்னை ஒரு ஜெயில் கைதி மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணுறீங்க, அணுவை கூப்பிடுறீங்க, எப்படி உங்களோட பிஸ்னஸ் மைண்டை காமிக்கிறீங்களா, எல்லாரையும் கூப்பிடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கர கோவமாக அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறாங்க, பயங்கரமாக அழறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, ஏன் ராக்கி பாய் உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே திரும்பி யோசித்து பார்க்குறாரு. ஆமாம், நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியுது, ஆனால் நீ அந்த முரளியோடு சேர்ந்துக்கிட்டு மாசமாக இருக்க எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ணணும்னு நீ நினச்ச இல்லை, அது எவ்வளோ பெரிய தப்பு, ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி நல்லவ மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே யோசிச்சுட்டு திரும்புகிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே வேணாம், உங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது, எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி. இங்கே பாரு, நீ எதுவுமே பேசக்கூடாது, 8.5 மாதத்துக்கு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக என்னை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 2 பஜ்ஜி எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. அந்த பஜ்ஜி எடுத்து வேகமாக கடித்து அப்படியே சாப்பிட்றாங்க, கோவமாக சாப்பிட்றாங்க. ராகவ் அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. முரளி யோசிக்கிறாரு, என்ன எப்போ பார்த்தாலும் அபி கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கியா, அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வாழவே கூடாது, அதுதான் என்னோட எண்ணம்,
இப்படியே 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருங்க. அப்படி சண்டை போடும்போது ஒரு அடியாக நான் பிரிச்சிடுறேன். எப்படியாவது அபியை உன்னை நான் அடையாமல் விட மாட்டேன். அபி நீ தான் எனக்கு, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் 2 பேரும் சண்டை போடும்போது அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு.